சிம்மம் அரசியல் அப்பாற்பட்டது. அரசியல், கவர்மெண்ட் ஜாப், எங்க வேணாலும் செல்லலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், எல்லா இடத்துக்கும் போகலாம். எச்சரிக்கையா இருக்கணும். உங்க குருக்கு உங்க வீட்டுக்கு 11ஆம் இடம் லாபாதிபதி வராரு, லாபத்துக்கு வராரு. அப்ப சிம்மத்துக்கு லாபத்துக்கு வரும்போது ரொம்ப அற்புதமா இருப்பாரு. அப்ப சிம்மத்துக்கு வரும்போது என்ன எதையுமே கட்டுக்கிறது. ஏன்னா லாபத்தை கொடுக்கக்கூடிய அவர் ஒருத்தர் தான் உங்களுக்கு டானிக் மாதிரி. ஏன்னா உங்களுக்கு அப்படியே கடகத்துல இருந்து தள்ளி அஷ்டமத்து சனி வந்துருச்சு. அஷ்டமத்து சனி வரும்போது என்ன ஒண்ணு, நான் ஏற்கனவே கடகத்தோட உங்களுக்கு பாதிப்பு கம்மி. உங்க தசாபத்திய பார்த்துக்கங்க. உங்களுக்கு மட்டும் என்னென்ன பகைப்பானா, உங்களுக்கு என்ன அஷ்டமத்து சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி எல்லாத்துக்குமே அந்த சந்திரன் சனி சம்பந்தப்பட்டு வராம இருக்கணும். அதை பார்த்துக்கிட்டா நீங்க தான் king. அப்படிப்பட்ட சிம்மராசினருக்கு எலக்ட்ரிக்கல் புதுசா எதுவும் ஆரம்பிச்சிடாது. புதிய தொழில் எதுவும் சொல்றாதீங்க. புதுசா எதையும் ஆரம்பிச்சிட வேண்டாம். எலக்ட்ரிக்கலா இருந்தாலும் சரி, மெடிக்கலா இருந்தாலும் சரி, கெமிக்கலா இருந்தாலும் சரி, டெண்டர் விட்டாலும் சரி, அரசுதான் சரி, அரசியலும் சரி, பூந்து விளையாடுங்க. அகலக்கால் வைக்காதீங்க. போக்குவரத்துல கவனம், நண்பர்கள்ட்ட கவனம், வீட்டுல கவனம், கணவன் மனைவி உறவு, குழந்தைகளிடத்திலேயே குழந்தைகளிடத்துல இருக்கக்கூடிய புரிதல், அந்த புரிதல் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த புரிதல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இருந்து வந்தா நிச்சயமாக அஷ்டம் தான் உண்டு, தான் வேலை உண்டு. அவ்வளவுதான். உதவி பண்ணிட்டு உபத்திரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரிதான். அப்படி பண்ணி வந்தா நிச்சயமாக சிம்ம ராசி நேயருக்கு இந்த அஷ்டமத்து சனி பாதிப்பு கம்மி. ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது சனீஸ்வரன், 8ஆம் இடம் குரு தான். அந்த குரு வீட்டுல இருக்காரு. அப்ப சூரியன் குரு நட்பு கிரகம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாதிக்கு உங்க தசாபத்துல மட்டும் பார்த்துக்கணும். கோச்சாரத்திலையும் உங்க கவலை இல்லை. கோச்சாரத்துல உங்க ராசிக்கு 11 லாப குரு, தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் சிந்தித்தல் தான். அந்த தெளிவுள்ள இடம் நீங்க தான். அந்த தெளிவுள்ள இடம் நீங்க தான். அப்படிப்பட்டு இருக்கும்போது என்ன கவலை? கொஞ்சம் எச்சரிக்கையா மட்டும் இருந்துக்காங்க. கோச்சாரத்தில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வருஷம் முடிஞ்சா இந்த குரு, ஏற்கனவே இந்த ஒரு வருஷத்துல குரு லாபாதிபதி இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியா முடிஞ்சிடும். ஏற்கனவே 8-10 இருந்து அந்த 8-10 வரையும் ரொம்ப அற்புதமா இருக்கும். அப்புறம் தான் 8-10 இருந்து 31-12 வரையும் தான் உங்களுக்கு கடகத்துக்கு வரும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதிசாரத்துக்கு வரும்போது கஷ்டமா இருக்கும். அதனால ஈஸ்வரனுடைய சம்பந்தப்பட்ட சிவபுராணங்கள், 12 திருமுறைகள், நானேயும் தவம் செய்தேன் சிவாய நமையென பெற்றே தேனாயின் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமானே, தானே வந்து என் உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தாய், ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்று வெறுத்திடவே. என்னையா என்ன சொல்றது, எப்படி சொல்றது இல்லையா? எப்படி படிப்பது? அப்படிப்பட்ட மணிவாசக பெருமானுடைய பதியங்களை ஒவ்வொன்றா புரிதல் பண்ணி படிக்க. அஷ்டமத்து சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி, எல்லா சனீஸ்வரும் பயனுள்ள சனியாக மாறுதல் கொடுக்கும். குறிப்பாக அஷ்டமத்து சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி உள்ளவங்க திருவானைக்காவில் உள்ள அன்னை உமையர் அகிலாண்டேஸ்வரர் கோயிலுள்ள சனி பிரித்தி ஹோமம், அங்குள்ள சனீஸ்வருக்கு சனி பிரித்தி ஹோமம் பண்ணிக்கணும். சுவாதி நட்சத்திரத்துக்கு பண்ணிக்கங்க. வடக்க இருந்து நிறைய பேர் வராங்க. திருநள்ளாருக்கு, காசிக்கு வீசம் அதிகங்கிறது மாதிரி திருநள்ளாருக்கு தகுந்த அதற்கு ஈக்குவலான கோவில் தான் கோப்பெரும் செங்கட் சோழனால் நிர்மாணியம் பயப்பட்டது. அதாவது மேசராசி, சிம்ம ராசி, கும்பராசி, மீன ராசி, கண்டகச்சனி, அர்த்தாஷ்டம சனி தேவை. இந்த முக்கியமானவங்க இருக்கும்போது அதை நீங்க பயன்படுத்திக்கங்க. ரொம்ப கருங்குவளை மலர் வாங்கி கொடுத்து எண்ணெய் காப்பு சாத்து ஒரு 8 விளக்கு போட்டு 8 பிரதர்சனம் சுத்தங்க, சரியா நிச்சயமா.